வெல்கம் டு விஏ ஹோம். எங்கள் சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்ல போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பாசிப்பயிர் பாயாசம் பண்ண போகிறோம். இந்த டம்ளர்ட்டு பாசிப்பயிர் நாங்கள் 1.5 டம்ளர் எடுத்துருக்கோம். 1.5 டம்ளர் எடுத்துக்கோன்னா அதே 1.5 டம்ளர் தான் வெல்லமும் எடுத்துக்கணும். அதனால் இதில் நான் 1.5 டம்ளர் வெல்லம் வச்சுருக்கேன். அப்புறம் அரை மூடி தேங்காய், துருவின தேங்காய், அதுவும் இதில் அரைக்கிறதுக்கு தேவைப்படும். அப்புறம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சது, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துகிட்டு இப்போ இந்த தேங்காயோட இந்த பச்சரிசியை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, என்ன இன்னைக்கு சொல்ல விட்டுட்டு நீங்கள் எங்கே போயிட்டீங்க? கொஞ்சம் கிளம்பிட்டு வரேன். சரி, ஆரம்பிக்கலாமா? இப்போ அந்த பாசிப்பயிரை வறுக்கணும். ஆமாம், எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். நல்லா அந்த பாசிப்பயிரை வறுக்கணும். எவ்வளோ நேரம் வறுக்கணும்? ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுக்கணும். கொஞ்சம் அந்த ஸ்மெல் வர வரும். அந்த கொஞ்சம் நேரம் ப்ரௌனாக மாறும்ல, அந்த மாதிரி இந்த பச்சை. இப்போ அந்த பாசிப்பயிரை கை விடாமல் கிண்டணும். அதுதான் இதில் பாசிப்பருப்பு பயிருங்கிறாங்க. சிறுபருப்பு எதுனாலும் சாயத்தம் பருப்பும் பாருங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பாருங்க. இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இந்த வீட்டில் பாட்டியாக சொல்லுவாங்க, மாமியார். பாட்டின்றது அவங்களோட மாமியார். பாட்டினோடனே அவங்க அதாவது அவங்க அம்மான்னு நினச்சிட்டு சொந்தம், அதனால பாட்டிங்க கூப்பிடுவோம். எங்கள் வீடியோ பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு பிடிக்குதானே, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லும் போது தான், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் வீடியோ போட முடியும். அதில் கொஞ்சம் டவுன் ஆகிடுது எங்களுக்கு. என்னடா பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதுன்னு இல்லை, நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். என்னென்ன அடுத்து இனி என்னென்ன வர போகிறதுன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோ நான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நல்ல கலர் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. கருகி போயிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் தான் அந்த பச்சரிசி போடணும், ரொம்பவும் போடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மையா அரைச்சிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அது பச்சரிசி கொஞ்சோண்டு நெய் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், பொங்காது. ஆன் பண்றதே தெரியாம அவங்க பாட்டு பேசிட்டே இருக்காங்க. அத்தை குக்கர்ல வைக்கலாம், அது ஒரு வளவளன்னு இருக்கும். அதனால தான் வெளியில நெய் போட்டோன்னே வாசனையா இருக்கு நல்லா வேகும் போது. அதனால நெய் போட்டு வேக வச்சுன்னா நல்லா வாசனையா இருக்குது. நம்ம வறுத்து போடுறது இது எல்லாம் வறுத்து போடுவோம், முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து போடும்போது நெய் ஊத்துறது வேற. இதுல போடும்போது நல்ல வாசனையா இருக்கு. இந்த பொங்கல் வைப்பாங்கல்ல, சக்கரை பொங்கல், அந்த மாதிரி ஸ்மெல் வருது. தேங்காய் அப்படி போடலாம், அது சாப்பிடல இதாகும், தொண்டையில் சிக்கும். அதனால கொஞ்சம் ரொம்ப பாசிப்பருப்பு போட்டாலும் கொல கொலன்னு களி மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக போட்டுக்கணும், கொஞ்சம். அதனால தான் நல்ல நைஸாக பேஸ்ட் மாதிரி நாங்கள் அரைச்சிட்டோம் அந்த தேங்காவை. அது ஊற்றும் போது நம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதாவது தேங்காய் பால் மாதிரி தானே அது இருக்குது. அது அங்கே இருக்க பச்சரிசி போடுறது பாட்டி சொல்லுவாங்க, அந்த கூட எல்லாமே ஒன்றா நைஸாக அரைஞ்சிடும். அதனால கொஞ்சம் பச்சரிசி போடும். அது கொஞ்சம் தனியாக குழுன்னு இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு திக்காக இருக்கும். அதனால தான் அந்த பச்சரிசி 1 ஸ்பூன் போடுறது. ரொம்ப போட்டால் ரொம்ப வலுவலுன்னு ஒரு மாதிரி இருக்கும். 1 ஸ்பூன் தான் லிமிட்டு, அதுக்கு மேலே போட வேண்டாம். குக்கரில் வச்சா இந்த மாதிரி இருக்காது, அது வேகிறது வேற மாதிரி வெந்து வாசனை வேற மாதிரி ஆகிடும். இந்த கூட்டுக்கு வைக்கிற மாதிரி கொலைன்னு ஆயிரும். அது
இதுனா நம்ம பார்த்து கொஞ்சம் வெந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வெளியில் வச்சோம்னா. அதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 15 நிமிஷம் ஆகுது இது வேகிறதுக்கு. நல்லா பருப்பு வெந்துடுச்சு. அதுக்குள்ளே என் வீட்டுக்காரர் வந்து விட்டார். அதுக்குள்ளே நான் ஒரு ஆம்லெட்டையும் போட்டுவிட்டேன். சரி டைம் ஆகிடுச்சு. சரி கடை இதை முடிச்சுட்டு அந்த ஆம்லெட்டு ஐயோ கருகுது ஆம்லெட் கருகுது கறிடுச்சு. பரவாயில்ல அதான் இருக்கு. இப்போ வந்து வெள்ளத்தை போட போகிறோம். வெல்லம் போட்டோடனே கொஞ்சம் தண்ணியாகும். அதுக்கு தான் தேங்காய் பால் அந்த இதை அரைச்சி கரைஞ்சி கொஞ்சம் கட்டி ஆகுறதுக்காண்டி அதை அரைச்சி ஊற்றுறது. வெல்லம் போட்டால் அது தண்ணியாக ஒரு மாதிரி வளவலன்னு போயிடும். ஏலக்காய் போட்டோடனே நல்லா வாசனையாக வரும். இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் இது போட்டுடணும். இந்த இருக்கு தேங்காய் அரைச்சி வச்சிருந்த பச்சரிசி தேங்காய் இதை ஊற்ற போகிறோம். ஏலக்காய் பொடி இல்லைன்னா இது கூட ஏலக்காய் அரைச்சிக்கோங்க. இது ஒரே நாளில் காலி பண்ணும். ஆமாம், தேங்காய் போட்டுக்கிறதுனால சீக்கிரமாக காலி பண்ணும். கனிவு இத்தனையோண்டு உப்பு போடும். ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா டேஸ்ட் அப்படியே தூக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வீட்டில் போட்டால். பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது விட போட்டால் கட்டி ஆகிடும். இது கரெக்டாக இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு அந்த இதெல்லாம் பழம் திராட்சை பழம்லாம் நெய்யில் வறுத்து போட்டுக்கோங்க. நாங்கள் அவ்வளோவா நெய் வந்து எடுக்க மாட்டோம், கம்மியாக தான் சேர்ப்போம். ஸோ அதனால் நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயசம் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது எங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.